வணக்கம். இன்னைக்கு நாம கிறிஸ்துவின் உபதேசங்கள்ல ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். ஆமா. குறிப்பா இயேசுவை பின்பற்றுறதுனால வர்ற சில கஷ்டங்கள், நிந்தனைகள், ஆனா அது கூடவே வர்ற ஆசீர்வாதங்கள் பத்தி பேசலாம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதிகள்ல தான் பார்க்க போறோம். சரி. இதோட மைய கருத்து நல்லா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இல்லைக்கு. ஆமா, நாம பார்க்க போற பகுதிகள் முக்கியமா புதிய ஏற்பாட்டுல இருந்துதான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்புறம் அப்போஸ்தல நடவடிகள், பேதுரு, யோவான், பிலிப்பியர், தெசலோனிக்கியர், கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய இடங்கள்ல கிறிஸ்துக்காக பாடுபடுறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இல்ல. இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான கருத்து, ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னே சொல்லலாம். இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது மத்தேயு 5ல சொல்றது, என் நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்களை பற்றி பொய்யாக எல்லாவிதமான தீமையையும் சொல்லும்போது நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு. ஆமா. அதுக்கடுத்து சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்துல உங்க பலன் ரொம்ப அதிகமா இருக்கணும் சொல்றாரு. ஆமா, இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. துன்பப்படுறது அது எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? அதுல எப்படி சந்தோஷப்பட முடியும்? இது கொஞ்சம் முரணா இல்லையா? நிச்சயமா. முதல்ல கேட்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா அந்த துன்பம் ஏன் வருதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டா இது விளங்கும். யோவான் 15ல இயேசுவே சொல்றாரு, உலகம் உங்கள பகைச்சா அது உங்கள பகைத்துறதுக்கு முன்னாடி என்னைய பகைச்சதுன்னு தெரிஞ்சுக்குங்கன்னு. ஓ, அப்போ இது நமக்கான பகை மட்டும் இல்ல. ஆமா. அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவ பகைச்சிருக்கு. அப்புறம் யோவான் 17ல இன்னும் தெளிவா சொல்றாரு, நான் உலகத்துக்கு உரியவன் இல்ல, அதனால அவங்களும் உலகத்துக்கு உரியவங்க இல்ல. அதனால தான் உலகம் அவங்கள பகைக்குதுன்னு. சரி சரி. அப்போ நாம கிறிஸ்துவ போல இந்த உலகத்தோட ம்ஹும். சிஸ்டம்ல இருந்து வேறுபட்டு இருக்கிறதுனால வர்ற எதிர்ப்பு இது. கரெக்ட். அதனால இந்த பகைமையே ஒரு வகையில நாம கிறிஸ்துவோட உண்மையா இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் மாதிரி பார்க்கப்படுது. ஓகே, புரியுது. ஆனா இந்த துன்பத்தை சும்மா சகிச்சுக்கிட்டு போறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இதுக்கு ஏதாவது பலன் உண்டா? கண்டிப்பா இருக்கு. இது வெறும் சகிப்புத்தன்மை மட்டும் இல்ல. மார்க் 13ல கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான்னு பாக்குறோம். ம். அதே போல மத்தேயு 19ல இயேசுவின் பெயருக்காக வீடு, நிலம், சொந்தம்னு எல்லாத்தையும் விட்டவங்க 100 மடங்கா திரும்ப பெறுவாங்க. அதோட நித்திய ஜீவனையும் பெறுவாங்கன்னு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. 100 மடங்கா? நித்திய ஜீவனம் கூடவா? ஆமா. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள்ல பாருங்க, அப்போஸ்தலர்கள் இயேசுவோட பேருக்காக அவமானப்பட தகுதி உள்ளவங்களா எங்களை எண்ணுனதுக்காக சந்தோஷப்பட்டாங்களாம். அவமானத்துல சந்தோஷமா? நம்பவே முடியலையே. ஆமா. இது வெறும் பொறுத்துக்கிறது இல்ல. இது ஒரு நோக்கத்தோட அதை ஏத்துக்கிறது. 1 பேதுரு 2 சொல்ற மாதிரி இது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றதுக்கான ஒரு அழைப்பு. அவருடைய அடிச்சுவடு, ஆமா. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதால நாமளும் அதே மனநிலைய ஒரு ஆயுதம் மாதிரி எடுத்துக்க சொல்றாரு பேதுரு. 1 பேதுரு 4:1. இன்னும் முக்கியமா, தப்பு செஞ்சுட்டு அடி வாங்கும்போது பொறுமையா இருந்தா அதுல ஒண்ணும் பெருமை இல்ல. ஆனா நல்லது செஞ்சு கஷ்டப்படும் போது பொறுமையா சகிச்சிருந்தா அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. 1 பேதுரு 2:20. சரிதான். பவுல் இன்னும் ஒரு படி மேல போறாரு. பிலிப்பியர்ல கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறது மட்டும் இல்ல, அவருக்காக பாடுபடுறதும் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், ஒரு வரம் மாதிரி சொல்றாரு. பாக்கியமா? பாடுபடுறதா? ஆமா. அப்போஸ்தலர் 21ல அவர் சொல்றத பாருங்க. நான் எருசலேமுக்கு போய் இயேசுவின் பெயருக்காக கட்டுப்படுறதுக்கு மட்டும் இல்ல, சாகுறதுக்கும் தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. தெசலோனிக்கேயர்ல கூட நாம உபத்திரவங்களை சந்திக்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்றாங்க. அப்போ இது எல்லாமே விசுவாச பாதையோட ஒரு பகுதி தான், தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஓகே ஓகே. அப்போ இந்த எல்லா வேத பகுதியிலும் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, கிறிஸ்துவ பின்பற்றும் போது கஷ்டம் வரும், எதிர்ப்பு வரும். ஆனா அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. அது ஒரு தோல்வியும் இல்ல. சரியா சொன்னீங்க. இது ஒரு வகையில கிறிஸ்துவோட பாதையில நடக்கிறதுக்கான அடையாளம். பரலோகத்துல அதுக்கு பெரிய பலன் இருக்கு. ஒரு ஆசீர்வாதமாவே பார்க்கப்படுது. அதனாலதான் 1 யோவான் சொல்ற மாதிரி, உலகம் உங்களை படைச்சா ஆச்சரியப்படாதீங்க. ம். அதுக்கு பதிலா மத்தேயு 5 சொல்ற மாதிரி சந்தோஷப்பட்டு களிகூருங்கன்னு சொல்றதுல இவ்ளோ ஆழமான அர்த்தம் இருக்கு. கரெக்ட். ரொம்ப சரியா தொகுத்து சொன்னீங்க. இறுதியா ஒரு சின்ன சிந்தனைக்கு மட்டும் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2.17ல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, அதாவது இந்த சவால்களை எல்லாம் தாண்டி வர்றவனுக்கு மறைவான மன்னாவையும் வெண்மையான குறிக்கல்லையும் அது மேல எழுதப்பட்ட ஒரு புதிய பெயரையும் கொடுப்பேன் ஒரு வாக்கு இருக்கு. ஆமா, வாசிச்சிருக்கேன். மறைவான மன்னா, புதிய பெயர். அந்த மறைவான மன்னா, அந்த புதிய பெயரும்
இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி விசுவாசத்துக்காக நிக்கிற ஒருத்தருக்கு அது எதை குறிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. நிச்சயமா நல்ல கேள்வி, யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.